சஞ்சீவ் கபூர் கசானா மூலமாக கீதா அவங்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது கமன்னு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு போட்ட தக்காளி ரசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நறுக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க. நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா புளிப்பாக நன்னா இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி போட்டாச்சு. நீங்கள் பச்சை தக்காளி கூட போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், இன்னும் புளிப்பாக இருக்கும். ஸோ அப்போ புளியே போட வேண்டிய அவசியமே இருக்காது. நெய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் லேசாக பெரட்டிக்கலாம், ரொம்பலாம் வதங்க வேண்டாம். லேசாக அந்த தக்காளியோட வாசனை போகிறதுக்காக. ஏன்னா நம்ம ரொம்ப கொதிக்க விட போகிறதில்ல. ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ரசத்தை வந்து அணைச்சிட போகிறோம். அதனால் இப்போ லேசாக கொஞ்சம் பெரட்டிட்டோட நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா ஒரு மாதிரி வதங்கி பாருங்கள், தண்ணிலாம் விட ஆரம்பித்தாச்சு. இதுக்கு மேலே கலரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், புளி தண்ணியை விட்டுடலாம். தண்ணியெல்லாம் 2 கப்பு விடலாம். அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம் வாசனைக்கு, கொஞ்சமாக ரசப்பொடி, வீட்லேயே பண்ண ரசப்பொடி போடணும். இப்போ முதல்ல மஞ்சப்பொடி போடுறேன் தேவையான அளவு. அடுத்தது வீட்லேயே பண்ணி வச்ச ரசப்பொடி. நீங்கள் ரெடிமேட் ரசப்பொடி வேணாலும் போடலாம், ஆனால் நான் வந்து வீட்டில் பண்ண ரசப்பொடி போடுறேன். அடுத்தது 2 பச்சை ஜீரகம். ஏன் போடுறேன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ பருப்பு தண்ணியை விட்டுடலாம். தண்ணி போட்டு கலந்து தான் விடணும். நல்லா கலக்கிடுங்க பருப்பையும் தண்ணியையும். பருப்பு தண்ணியை கொட்டிடலாம். இன்னும் கூட தண்ணி விடலாம், ஏன்னா பருப்பு நிறையா இருக்குது. சூப் மாதிரி குடிக்கலாம். இதை மிளகு ஜீரகத்தை நல்லா தட்டி போட்டு, இல்லை சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு நெய்யை போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொதி வரட்டும். ஒரே ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை அணைச்சிட்டு நம்ம தாளித்து கொட்டுறது தான் வேலை. ரசம் நல்லா கொதிச்சாச்சு. இறக்கறச்சே தான் உப்பு போடணும். என்றைக்குமே ரசத்துக்கு எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க, முதலே உப்பு போட்டுடுவாங்க. ஆனால் என்றைக்குமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரசம் வந்து இறக்கறச்சே தான் உப்பு போடணும். அப்போ தான் துடிக்க ரசம் ஒரு ஸ்பூனுக்கும் வந்து உங்களுக்கு அப்படியே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி வந்து தூவியாச்சு. அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டணும். இப்போது நல்லா மாற்றி வச்சிடலாம் இடத்த. ரசம் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் அந்த தாளித்து கொட்டுற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் தான் ரசம் வந்து இன்னும் மனமாக கமகமான இருக்கும். அதனால் நெய்யில் தாளித்து கொட்டணும். நாங்கள்லாம் வந்து ஆற்றுல வெண்ணெயை வந்து இது பண்ணி மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நான் சாதாரண நெய் தான் விடுறேன். அதில் தாளித்து கொட்டினீங்கன்னா இன்னும் ரொம்பவே வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு கடுகு போட்டாச்சு. அப்போவே கொஞ்சம் பச்சையாக நம்ம ஜீரகம் போட்டுட்டோம் இல்லையா, இப்போ கொஞ்சமாக ஜீரகம் போடணும். ஒரே ஒரு வத்த மிளகா, பார்க்க அழகாகவும் இருக்கும். சில பேருக்கு உரப்பாக வேணும்னா அந்த பச்சை மிளகாயை நெசுக்கி அந்த ரசம் சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அது உங்களோட இஷ்டம். ஏன்னா சில பேருக்கு கொத்தமல்லி மட்டும்தான் பிடிக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா செவந்த உடனே தாளித்து கட்ட வேண்டிதான். நல்லா வெடிச்சாச்சு. கடுகெல்லாம் அப்படியே ரசத்து மேலே கொட்டியாச்சு. அடுப்பை அணைச்சாச்சு. எஸ், கமன்னு பருப்பு போட்ட தக்காளி ரசம் ரெடி ஆயாச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போது சஞ்சீவ் கபூர் கசானாக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணணும். அடுத்த ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன். பாய்.